ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த அட்மிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டில் இப்போதைக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி கீழே வந்தால் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஹியர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, என்னமான ஒரு கோர்ஸை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பிபிஎஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ஸ்போர்ட்ஸ்க்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக 3 வருஷம் நீங்கள் வந்து படிப்பீங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 2 years தான் டியூரேஷன். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, 2 year கோர்ஸு. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி வித்து பிபிஏ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி யோகா கொடுத்துருக்காங்க, 3 year கோர்ஸு, +2 முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி யோகா கேட்டிருக்காங்க, 2 year கோர்ஸு, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி மற்றும் நியூட்ரிஷன் கேட்டிருக்காங்க, 3 year கோர்ஸு. இதுக்கு நீங்கள் +2 முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோ மெக்கானிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 3 year கோர்ஸு. இதுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி எம்எஸ்சியில் வந்து பார்த்தா எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி மற்றும் நியூட்ரிஷன்ஸ் கேட்டிருக்காங்க, எனி சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோ மெக்கானிசம் கேட்டிருக்காங்க, எனி சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியாலஜி மற்றும் சோசியாலஜி கேட்டிருக்காங்க, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எம்பிஏல ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, 2 years டிகிரி கோர்சஸ். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் கேட்டிருக்காங்க, எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் கொடுத்துருக்காங்க, எம்டெக்கான ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 14 விதமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தா ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸ் ஆன்லைன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி எஸ்சிசி அவங்க வந்து 250 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் 500 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 10/6/2024. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க, லாஸ்ட் தேதிக்குள்ளே. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே எவ்வளோ ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதர் கேட்டகரி எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே தனித்தனியாக உங்களுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ண போல அதுக்கான கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே ஒரு சில கவர்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குன்னு தெரியாமல் இருக்குது, மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஹோம் பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, யூஜி கோர்ஸா அல்லது வந்து பார்த்தா பிஜி கோர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம யூஜி கோர்ஸ் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்து அந்த டேர்ம்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இதில் போய் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியல் கொடுத்துட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட் படி உங்கள் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும்.
உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஓடிபி வெரிஃபை ஆகிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்துச்சு. மொத்தமாக 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பைனா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க. அதர்ஸ்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா 12th எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். 2019க்கு அப்புறம் பாஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் 2019 கொடுங்க. 2019க்கு முன்னாடி பாஸ் பண்ணாங்க. பிஃபோர் 2019 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் நேம் தமிழில் கேட்டிருக்காங்க. தமிழ் டைப்பிங் டூலில் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் நேமில் இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். அந்த நேமை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி தமிழில் உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சிஎஸ்டி மாரி கம்யூனிட்டி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கேஸ்ட் கேட்டிருக்காங்க. உங்கள் கேஸ்ட் என்ன எடுத்தால் நீங்கள் மேனுவலாக ஜாதி சரியிட பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் டே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர். இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஏபிசிக்கான ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த நம்பரில் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனில் தான் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியான மாரி உங்களுக்கான மதத்தை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. உங்கள் பிளட் குரூப் என்ன அப்படின்றத இதில் பார்த்து அப்படியே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் ஆக்குபேஷன், உங்கள் மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் 7% எஸ் கொடுத்து எந்தமான கேட்டகரி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லாதவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த லெவலில் ஸ்கூல்லையா காலேஜா இல்லை இன்டர் காலேஜா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்சிசி என்எஸ்எஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டோர் நம்பர் மற்றும் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் மற்றும் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாலுக் நேம் கேட்டிருக்காங்க. தாலுக் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சேவ் பண்ணுவான்னு கேட்கும். சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக குவாலிஃபிகேஷன் பண்ண பேஜுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சீங்க, தமிழா இங்கிலீஷான்னு கேட்டிருக்காங்க. எந்த மீடியமோ அதை செட் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா ப்ரைவேட்டா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்கூல் லாஸ்ட் டேட்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை ஃபுல்லாக அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக கொடுக்காதீங்க, ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் வந்து எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸ் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம 12th மார்க் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மார்க்கை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 1 லாங்குவேஜ் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணாங்க 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரியர் வச்சாங்க 2 3 அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டில் போயிட்டு ஒரே அட்டெம்ப்ட் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டை பார்த்து 3வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதேமாரி 4வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு அந்த 4வது சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி 5வது சப்ஜெக்ட் என்ன அந்த 5th சப்ஜெக்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் 6வது சப்ஜெக்ட் என்ன எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மார்க் ஷீட்டை பார்த்து கரெக்டாக 6 சப்ஜெக்ட்டையும் என்ட்ரு பண்ணிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மார்க் ரொம்ப அவசியமானது. ஸோ தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள், மிஸ்டேக் இல்லாத. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது இஷ்யூயிங் அத்தாரிட்டி உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, தாசில்தாரா, ஜோனல் டெப்டி தாசாரா, அந்த மாரி எந்த தாசாரன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க சர்டிஃபிகேட்டை பார்த்து. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் இஷ்யூஸ் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தான்னு ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, எந்த தாலுக்கில் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிலேருந்து 300 கேபியில் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களோட ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 80 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 12th மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. 80 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேவ் பண்ணுவான்னு கேட்கும். சேவ் மற்றும் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் இருந்தால் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் மற்றும் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10-11 காலேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக யூனிவர்சிட்டியே வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள். தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த கோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு 5 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த கோர்ஸ்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ண, மல்டிபிள் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த கோர்ஸ் வேணும்னு தெளிவாக டிசைட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் டு செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா செலக்ட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தேவையான கோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேறு காலேஜ் வேணும், நீங்கள் வேறு காலேஜ் கூட கொடுத்துட்டு அதுக்கான கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஃபீஸ் அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் வந்து அடுத்த பேஜ் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். காலேஜ் மட்டும் கோர்ஸ் நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பே நவுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்துருச்சு. ஓகே, இல்லை உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ மெயில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் நார்மலாக வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா கவுன்சிலிங் கொடுத்த வெப்சைட் மட்டும் உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.